இன்னைக்கு நம்ம கோதுமை தேங்காய் ரொட்டி கூடவே அதற்கு ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. காலை நேர டிஃபனாவோ இல்லைனா வந்து நைட்டுக்கு ஒரு டிஃபனாவோ செய்து சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், வேலையும் சுலபமாக முடியும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. வெல்கம் டு டுடே சமையல். ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது சரியாக ஒரு 250 கிராம் அளவுக்கு இருக்கும். அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு தேங்காய் பூ. தேங்காய் பூவில் அந்த மேலே வந்து கொஞ்சம் கருமையாக இருக்கும் இல்லையா, அந்த கருமையை நீக்கிட்டு கொஞ்சம் நல்லா பூவாக துருக்கி சேர்த்திங்கன்னா அந்த ரொட்டி நல்லா வெண்மை நிறமாக இருக்கும். அந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அடுத்ததாக ஒரு 3/4 கப் அளவுக்கு நல்ல பொடிசாக கட் பண்ண வெங்காயம். இதில் முக்கியமாக வெங்காயம் நிறைய சேர்க்கணும். நல்ல பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் பொடிசாக கட் பண்ணினது. இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ முதல்ல இதை ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததான் தேவையான அளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்தோட இன்னும் கொஞ்சம் இலகன மாதிரி பிசைஞ்சிக்கணும். ரொம்ப திக்காக பிசையக்கூடாது, கொஞ்சம் இலகன மாதிரி பிசைஞ்சிக்கங்க. உதாரணத்துக்கு நம்ம அடைக்கெல்லாம் மாவு ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு வாழை இலை ஒன்று எடுத்துக்கங்க. இல்லைன்னா தட்டை வந்து பின்பக்கமாக திருப்பி போட்டு அதில் வந்து எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் தட்டிக்கலாம். இப்போ இந்த வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையை அதில் வச்சுட்டு எந்த அளவுக்கு உங்களால் கொஞ்சம் மெல்லியதாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல ரவுண்ட் ஷேப்பில் அழகாக மெல்லியதாக தட்டிட்டேன். அடுத்ததாக தோசை தவா வந்து ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்குங்க. இப்போ இதை அப்படியே வந்து அதில் சேர்த்துற வேண்டியதான். சேர்த்துட்டு இலையை வந்து லைட்டாக எடுத்துருங்க. இது வந்து 2 மெத்தடில் பண்ணலாம். நேரடியாக நீங்கள் தோசை தவாவில் நம்ம எப்பயும் போல் அடை தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அது நான் கடைசியாக செய்து காமிக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நிதானமாக வெந்து வந்துச்சுன்னா ரொம்ப அருமையாக வரும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இது. இப்போ இந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதை ஒரு 2-3 முறை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், கோதுமை தேங்காய் ரொட்டி ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக வேலை முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதுலேயே நேரடியாக ஒரு உருண்டையை எடுத்து வச்சு கூட கையில் கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் தட்டி விட்டுக்கலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி தான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. வெந்த பிறகு திருப்பி போட்டுக்குங்க. இப்போ இதற்கு ஒரு அருமையான சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து இலங்கை யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 10 வரமிளகா கிட்ட சேர்த்துக்குங்க. வரமிளகாவில் அந்த காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. காம்பு எடுத்துருந்துச்சுன்னா அந்த விதை வந்து வெளியில் வந்துடும். அப்போ வந்து கருகி போயிடும், காரம் இருக்காது, அந்த கலரும் மாறிடும். அதனால் காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் நல்லா உப்பி வரும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்குங்க. அடுத்ததாக ஒரு 4-5 கொத்து கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கங்க. கழுவிட்டு அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கங்க. அந்த ஈரத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ இந்த கருவேப்பிலையும் அந்த எண்ணெயை நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு 3லேருந்து ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு தோலோடு சேர்த்துக்குங்க. அது கொஞ்சம் நிறம் மாறி வந்த பிறகு ஒரு 3லேருந்து 4 கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை இப்போ நம்ம எடுத்துடலாம். எல்லாமே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க அந்த வரமிளகாவை அந்த காம்புகளை நீக்கிட்டு உடச்சி விட்டுட்டு சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த கருவேப்பிலை இலைகள் கூடவே அந்த புளியும் சேர்த்துக்குங்க. பூண்டு சேர்க்காதீங்க. இப்போ இதை ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கங்க. தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காதீங்க. ரொம்ப மைய அரையணும் கிடையாது, அந்த வரமிளகா அரைஞ்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி. அடுத்ததாக ஒரு அரை மூலி அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து ஒரு அரை மூலி தேங்காய் எடுத்திருக்கேன். சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் இதை வந்து கொஞ்சம் துருகுனா போல் அரைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் துருகுன மாதிரி இருக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப மைய அரைப்பற்றக்கூடாது, நல்லா இருக்காது. அடுத்ததாக வச்சுருக்க அந்த பூண்டையும் இப்போ இது கூட சேர்த்துக்குங்க. அதுக்கு அடுத்ததான் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு பாதி பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதற்கு வந்து முழுக்க முழுக்க பெரிய வெங்காயமும் பயன்படுத்தலாம், இல்லைனா வந்து முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம், நல்லாயிருக்கும். கூடவே இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. தண்ணியில் எதுவும் எக்காரத்தை கொண்டு சேர்க்காதீங்க. இது வந்து கொஞ்சம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் உதிரியாக கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா உரலில் வச்சு இடிப்பாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வீட்டில் அந்த மாதிரியான பொருட்கள் இல்லை, மிக்சியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஆனால் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அவ்வளோதான், இதை தாளிக்கலாம் வேண்டாம். இது அப்படியே வந்து பரிமாற வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், நல்லா சுட சுட கோதுமை தேங்காய் ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. கூடவே ஒரு தேங்காய் சம்மல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து அந்த கோதுமையும் அந்த தேங்காய் காம்பினேஷனோட அந்த ரொட்டியை நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் வேலை முடியும். முக்கியமாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.